என்னம்மா? இட்லி சாம்பார். எனக்கு தோசை சாப்பிடணும் போல இருக்கு. தோசை ரெடி பண்ணிட்டுமா? இரு போய் சொல்லு. நானே ஒரு ஃபேனாக இருந்து லைஃப் பார்ட்னராக மாறி 20 வருஷத்துக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கா ஒரு மேரேஜ். திடீர்னு ஒரு நாள் இன்டர்நெட்டில் விஜய் அண்ட் சங்கீதா டைவோர்ஸ்னு ட்ரெண்டான எப்படி இருக்கும்? தளபதி ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, டோட்டல் கோலிவுட்டே ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. உண்மையிலேயே அவங்களுக்குள்ள பிரச்சனையா இல்லை இது வெறும் அட்டென்ஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஃபேக்ஸ் நியூஸ்? இன்னைக்கு வீடியோவில் இந்த இஷ்யூவோட ஏ டு செட் டைம் லைன் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. சினிமா ஸ்டார்ஸோட பர்சனல் லைஃப்பை பற்றி யோசிச்சு பேசுறது நம்ம ஒரு சோஷியல் மீடியா ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் கோலிவுட்டோட டாப் மோஸ்ட் ஆக்டர் தளபதி விஜய் சாரோட ஃபேமிலி லைஃப்பை பற்றி வந்த அந்த டைவர்ஸ் ரூமர் இருக்கே, அது ஒரு சுனாமி மாதிரி ஸ்ப்ரெட் ஆச்சு. லெட்ஸ் பிரேக் டவுன் எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன். இந்த ரூமர் எவ்வளவு பெரிய ஷாக்குன்னு புரியணும்னா அவங்களோட லவ் ஸ்டோரி நமக்கு தெரியணும். 1996 பூவே உனக்காக ரிலீஸ் ஆன டைமில் யூகேல இருந்து வந்த ஒரு டை ஹார்ட் ஃபேன் தான் சங்கீதா மேம். விஜய் சாரை மீட் பண்ணி பேசுகிறாங்க. அப்புறம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி லவ் பண்ணி 99 கல்யாணம் பண்ணிட்டாங்க. 23 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் மேரேஜ் லைஃப். விஜய் சாரோட எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேயும் சங்கீதா மேம் பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட கப்பல் பிரிவுறாங்கன்னு சொன்னால் ஷோக்காவும் என்ன பண்ணுவாங்க? இதுக்கு ஆதாரமான 2 விஷயத்தை தான் சோஷியல் மீடியா சொல்லிக்கிட்டு இருக்கு. அதில் முதல் விஷயம், டிசம்பர் 2002 நடந்த வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச். எப்போவுமே விஜய் சாரோட முக்கியமான இவெண்ட்டுக்கு சங்கீதா மேம் ஃபர்ஸ்ட் ரோவில் இருப்பாங்க. ஆனால் இந்த இவெண்ட்ல அவங்கள காணும். இரண்டாவது இவெண்ட் என்னன்னா, டைரக்டர் அட்லி அண்ட் பிரியா ஓட பேபி ஷவர் ஃபங்க்ஷன். அட்லி ஃபேமிலியும் விஜய் சார் ஃபேமிலியும் எவ்வளவு க்ளோஸ்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்கும் சங்கீதா மேம் வரல. என்னப்பா எப்போவும் ஒன்றா வருவாங்களே, இப்போ ரெண்டுலையும் காணுமே. இன்னும் நம்ம ஆளுங்களுக்கு டவுட் ஸ்டார்ட் ஆச்சு. என்னையா சொல்றது? மற்றவன் விஷயத்துல எதுக்கையா தலையிடுறேன்? இந்த டவுட் இருந்த டைம்ல எவனோ ஒருவன் ஒரு காரியத்தை பண்றான். விஜய் சாரோட ஒஃபிஷியல் விக்கிபீடியா பேஜை எடிட் பண்ணி சங்கீதா சொர்ணலிங்கம் மேரிட் 1999 டிவோர்ஸ்ட் 2022 அப்டேட் பண்ணிட்டான். விக்கிபீடியாவை யார் வேணாலும் எடிட் பண்ணலான்னு பல பேருக்கும் தெரியாது. ஸோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி மியூச்சுவல் கன்சென்ட் டைவர்ஸ்னு பெரிய விட்டுட்டாங்க. ஹேஷ்டாக் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிடுச்சு. கோசிப் சேனல் சும்மா இருப்பாங்களா? சங்கீதா மேம் வரலன்னு தெரிஞ்ச உடனே திடீர்னு கீர்த்தி சுரேஷ் இந்த இஷ்யூக்குள்ள இழுத்து விட்டாங்க. ஒரு கேஷுவலாக எடுத்த ஃபோட்டோவை விஜய் சாரும் கீர்த்தி சுரேஷும் ஒரே கலர் ஜாக்கெட் போட்டிருக்காங்கன்னு சொல்லி 2 பேருக்கும் லிங்க் இருக்குன்னு ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இது இவ்வளவு பெரிய நான்சென்ஸ்னு பார்த்தோம்னா கடைசியில் கீர்த்தி சுரேஷ் அவங்கள இந்த ஃபேக் நியூஸுக்கும் ரிப்ளை கொடுத்துட்டாரு. சோஷியல் மீடியாவில் தெளிவாக கிளாரிஃபிகேஷன் கொடுத்து வைத்து ஒட்டு சேனல்களோட வாயை அடைச்சிட்டாங்க. இப்படி இன்டர்நெட்டில் தக்காளி சட்னி ஆகிட்டு இருந்த நேரத்தில் விஜய் சாரோட க்ளோஸ் சோர்சஸ் அண்ட் பிஆர் டைம் தெளிவான ஒரு உண்மையை வெளியே கொண்டு வந்தாங்க. சங்கீதா மேம் அந்த டைமில் அவங்க பசங்க ஜெய்சன், சஞ்சய், திவ்யா சேஷா கூட US அண்ட் UKல இருந்தாங்க. பசங்களோட ஸ்டடீஸ் அண்ட் ஹாலிடேஸ்க்காக அவங்க ஃபாரின் போயிட்டாங்க. விஜய் சார் லியோ படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஷூட்டிங் கமிட்மெண்ட் ப்ளஸ் வாரிஸ் ரிலீஸ்னு ரொம்ப டைட் ஷெட்யூலில் சென்னையில் இருந்தார். இதுதான் உண்மை. ஒரு ஃபேமிலி ட்ரிப் அண்ட் ஒர்க் ஷெட்யூல் கிளாஷ். அதை போய் டைவர்ஸ்னு எப்படி மக்களை காட்டி விட்டுட்டாங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு டேட்டில் தளபதி விஜய் சார் சினிமாவை தாண்டி தமிழக வெற்றி கழகம் இன்னும் பொலிட்டிக்ஸில் பெரிய ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு. சங்கீதம் எப்பவும் போல அவங்க சப்போர்ட்டாக கொடுத்துட்டு சைலண்டாக ஃபேமிலியை பார்த்துருக்காங்க. ஜெய்சன் சஞ்சய் இப்போ டைரக்டராக போகிறாரு. ஃபேமிலி இஸ் கம்ப்ளீட்லி ஹாப்பி அண்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் த நெக்ஸ்ட் பிக் கோல். மக்களை ஒரு ஆக்டர் ஒரு ஆக்ட்ரஸை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ஆனால் அவங்க பர்சனல் லைஃப்பை டிசெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒருத்தர் வரலைன்னா அதுக்கு 1000 பர்சனல் ரீசன்ஸ் இருக்கலாம். உடனே டைவோர்ஸ், சண்டைன்னு ஸ்டோரி கிரியேட் பண்ணி ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் டைமில் இந்த மாதிரி பெரிய கிளைம்ஸ் பார்த்தா ஃபேக்ட் செக் பண்ணி பிளைண்ட் ஃபார்வேர்டாக பண்ணாதுங்க.